ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுடைய பொருள் யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்ல நம்ம காசு யாருக்காவது குடுத்துருப்பாங்க. திரும்ப குடுக்க மாட்டாங்க. ரொம்ப இழுபறியா இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, "மேம் நான் 2001ல குடுத்தேன் மேம். இன்னும் எனக்கு அந்த காசு வரல." அப்போ அதோட வேல்யூவே ஏறி போயிடுச்சு. அந்த காலத்துல ஒரு ரூ. 1000ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நம்ம சம்பளமே ரூ. 4000 ரூ. 5000 இருக்கும். இப்போ ரூ. 4000 ரூ. 5000க்கு காய்கறி கடைக்கே நம்மளுக்கு போற மாட்டேங்குது இல்லையா? ஒரு பெரிய குடும்பமா இருந்தா. ஸோ அப்போ அதனுடைய பணத்திற்கான மதிப்பு முன்னோடைய காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா நாளடைவுல அது குறைஞ்சுட்டே போகுது. எவ்வளோ பணம் இருந்தாலும் டக்குன்னு செலவாயிடுது. போற மாட்டேங்குது இல்லையா? அப்போ இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அந்த காலத்துல அவ்வளோ பணம் லட்ச பணத்த குடுத்துருக்கீங்கன்னா, அப்ப அதோட வேல்யூ எவ்வளோ பெருசுங்க. அப்போ கோல்டே ரூ. 4000வோ என்னமோ தான் ஒரு சவரன். இப்போ அப்படி நினைக்க முடியுமா? அப்போ அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்தது. ஆமா மேடம். அப்ப குடுத்துட்டு இப்போ ஒண்ணுமே இல்ல எனக்கு. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உழைச்ச பணம் அப்படின்னு. ஸோ அந்த மாரி நாம பணம் மட்டுமல்ல, நம்மளுடைய பொருளையும் சில பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில அ ஆன்மீகவாதிகள் சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம் ஒரு நல்ல எனர்ஜி இருக்கு ஒருத்தங்க கிட்டனா அத எடுத்துப்பாங்க. எனர்ஜிஸ் எடுத்துப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, வந்தாலே எப்ப தலை வலிக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அப்படியே டயர்டா இருப்பா இவங்க போனாலே எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாரி இருக்கு. சில பேரோட கண்ணும் ஆகாது. அப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து நல்ல எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிட்டு போயிருவாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ நம்மளுடைய பொருள், நமக்கான பொருள், என்னுடைய பொருள், எனக்கே சொந்தமான பொருள், என்னுடைய பொருள். இந்த மாதிரி. அது எனர்ஜியா இருந்தாலும் சரி, இல்ல பணமா இருந்தாலும் சரி, இல்ல பொருளா இருந்தாலும் சரி. அத திரும்பி பெறுறதுக்கு நாம ஒரு மேஜிக்கல் வேர்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இதுவும் ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த கூடிய ஒரு மேஜிக்கல் வேர்டு தான். அந்த மேஜிக்கல் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்ஸ் கிறிஸ்டி ரெடுகாட். கிராக்ஸ் கிறிஸ்டி ரெடுகாட். இது சொல்லிட்டு ஒரு 3 தடவ சொல்லுங்க. சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன விஷயங்களோ, உங்களுடைய என்னது திரும்ப உங்ககிட்ட வரணுமோ, அத கண்ண மூடி உங்ககிட்ட சேர்ந்ததா நெனச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாச்சகமும் சொல்லணும். எது என்னுடையதோ, அதை இந்த மந்திர வித்தையின் மூலம் திரும்ப பெற்றுவிட்டேன். எது என்னுடையதோ, இப்போ சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் நபரா இருக்கலாம். இந்த நபர் என்ன இப்படிலாம் பண்றாரு. அத நான் திரும்ப பெறணும் அவர்கிட்ட இருந்து. அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் நபர் பேரையும் இந்த இடத்துல சொல்லலாம். எது என்னுடையதோ, இந்த நபரிடமிருந்து நான் திரும்ப பெற்று விட்டேன். எப்படி? இந்த மந்திர வித்தையின் மூலம். அப்போ எது என்னுடையதோ, இந்த மந்திர வித்தையின் மூலம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ராம் வச்சுக்கோங்க. எது என்னுடையதோ, இந்த மந்திர வித்தையின் மூலம் ராமனிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி 3 தடவ சொல்லிட்டு நீங்க விட்டுடலாம். இது ஒரு மேஜிக் ஸ்பெல். இது நல்லா வேலை செய்யும். உங்களுக்கான பொருளோ, பணமோ, உங்களுடையது எதுவோ அது வரும். எனர்ஜி சில டைம்ல எனர்ஜி ஸ்டீல் பண்ணுவாங்கல்ல, அந்த எனர்ஜியும் உங்களுக்கு திரும்ப வந்துரும். ஸோ, அத திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். இல்ல மந்திர வித்தையின் மூலம் நான் நீ என்னுடையதையெல்லாம் திரும்ப கொடுத்து விட்டாய்ன்னு அந்த பேரையும் சொல்லலாம். இப்போ மந்திர வித்தையின் மூலம் ராமனாகிய நீ என்னுடையதெல்லாம் திரும்ப கொடுத்து விட்டாய்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது மந்திர வித்தைன்னு போட்டுக்கோங்க. என்னுடைய பொருள் எனக்கு வந்துடணும்னு போட்டுக்கோங்க. இதை எப்படி நீங்க மாத்தி சொன்னாலும் உங்க இஷ்டம்தான். சொல்லி பாருங்க. உங்களுடைய பொருள் உங்களுக்கே இருந்த பொருள் உங்களுக்காகவே இருக்கும் பொருள் உங்களை அடையும்.